ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். தம்ப்நெயில் பார்த்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லைங்க, கோல்டு காயின்ஸ் காட்ட போகிறேன் இந்த வீடியோவில் பாருங்கள். கோல்டு காயின்ஸ் காட்ட போகிறேன்னுட்டு தங்கமயில் ஷோரூம் காட்டிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. அந்த கோல்டு காயின்ஸ் எடுத்துக்கிட்டு டி நகரில் இருக்கக்கூடிய தங்கமயில் ஜுவல்லர்ஸுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம். அது உங்களுக்கு வீடியோவாக ஒரு விலாகாக போடலான்னு தான். உள்ளே வந்த உடனே எனக்கு பிடிச்ச சிவபெருமாள் ப்ளஸ்ஸு பெருமாளோட அந்த ஃபோட்டோ எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அங்கே சாமி கும்பிட்டுருந்தேன். இப்போ எவ்வளோ பெரிய ஷோரூம் இருக்குங்க, எக்கச்சக்கமான மாடல்ஸுங்க. நான் என்னோடய கோல்டு காயின்ஸ் காட்டுறதுக்கு முன்னால் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இதெல்லாமே நான் ஒரு வருஷம் சேர்த்து வச்ச காயின்ஸுங்க. ஒரு காயினுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிடுறேங்க. இது வந்து ஃபஸ்ட் இருக்கு இல்லைங்க, அது 2 கிராம் காயினுங்க. நான் மந்த்லி 2000 கட்டிட்டு லலிதா ஜுவல்லர்ஸில் ஒரு வருஷத்துக்கு 11 மந்த்து ஸ்கீம் இல்லைங்க. 11 மந்த்து முடிஞ்சக்கப்புறமா 3.5 கிராம் கிட்ட வந்துடுச்சுங்க. 1.5 கிராம் காயினாக வாங்கிட்டேன், 2 கிராம் தாலி உருக்கலாக வாங்கிட்டேன்னுட்டு உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த தாலி செயின் அது கழுத்தில் போடலாம், தாலி செயினில் அந்த 2 கிராம் காயின்னுட்டு எடுத்துக்கிட்டேன், லக்ஷ்மி அம்மா காயின். திருப்பி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு காயினாகவே வாங்கிட்டாங்க. எனக்கு என்னவோ கழுத்தில் காயின்ஸு எதுக்கு, நம்ம காயினாக சேர்த்து வச்சா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஏதாவது பல்காக வாங்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இல்லைன்ன மாதிரி யோசிச்சுட்டு திருப்பி எடுத்துன்னு போய் அந்த 2 கிராம் காயின் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அது ஒரு 2 கிராமும் திருப்பி போடுற இல்லைங்க, அது ஒரு 2 கிராம் 4 கிராம் ஆயிடுச்சா. அப்புறமா 1 கிராம் போடுற 5 கிராமும். இது ஒரு 1 கிராம் காயின் 6 கிராமும். இது 7 கிராமும். இது 8 கிராமும். இன்னொரு 1/2 கிராம் காயினும் பாருங்கள் 8.5 கிராம் கிட்ட வந்துச்சுங்க எனக்கு. ஏன்னா இதெல்லாமே ஒரு காயினுக்கு சேர்த்து வச்சு நான் 3.5 கிராம் வரைக்கும் தான் சீட்டு மாதிரி மந்த்லி கட்டியிருந்தேங்க. மிச்சம் எல்லாமே நான் ஒரு விஷயத்துக்கு சேர்த்து வச்சது தாங்க. 1 கிராம் காயின் என் கல்யாண நாளுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. இன்னொரு கிராம் காயின் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க பசங்களுக்கு காசு எனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, அதில் சேர்த்து வச்சு அப்போ எவ்வளோ இருந்துச்சு, 7000 என்னவோ இருந்துச்சு 1 கிராம். அந்த 1 கிராம் காயினும் வாங்கிட்டேங்க. அப்புறமா ஜிஆர்டியில் ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்கங்க. எதுக்கு, நம்ம கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இந்தியன் பேங்க்காருங்க எனக்கு ஆஃபர் மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க. அப்போ போயிட்டு 250 மில்லிகிராம்ஸில் ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்புறமா எங்கள் அம்மா நோம்பு வரசு வச்சு கொடுத்தாங்கங்க. அதில் அந்த காசில் 1 கிராம் காயின் வாங்கிட்டேங்க. அது மாதிரி நான் சேர்த்து வச்ச காயின் தாங்க 8.5 கிராம் கிட்ட இருந்துச்சு. நான் எதுக்கு வந்தேன் தங்கமயிலுக்குன்றது சொல்கிறேங்க. என்கிட்ட டாலரு பிளெயினில் இல்லை, ஸ்டோன் டாலர் இருக்குங்க. ஸோ நான் பிளெயினில் டாலர் வாங்கிட்டு செயினுக்கு போடணும் நம்ம கழுத்தில் அன்னிட்டு ஒரு ஆசை எனக்கு. டாலர் ஸ்டோன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச டாலர் ஃபுல்லு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச டாலருக்கு பிளெயின் டாலர் இல்லை. ஸோ அது வாங்கலாம் அன்னிட்டு வந்தேங்க ஷாப்புக்கு. இங்கே பார்த்தா ஒரு டாலரே இருக்குது, ஒரு அரை பவுண்டில் இருந்து கூட இருக்குது. என்னோடய செயினுக்கு அது செட் ஆகலை. இந்த டாலர்ஸு செட் ஆயிடுச்சு. இது என்னடான்னா ஒன்று 3.5 பவுன் இருக்குது, ஒன்று 5 பவுன் இருக்குங்க. கல் வச்சது சும்மா உங்களுக்கு காட்டலாம், இது மாதிரி மாடல்ஸ் கூட தங்கமயிலில் இருக்குன்னுட்டு தான் நான் காட்டிகிட்டு இருந்தேன். இது மாதிரி எனக்கு பட்ஜெட்டில் இல்லை. ஸோ இது வேண்டான்னுட்டு நாங்கள் இன்னொன்று வேறு இதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம், வாங்கினோன்னுட்டு அங்கேருந்து ஷாப்பில் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா அங்கேயே டி நகரில் ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க. ஏன்னா லேட் ஆகிடுச்சி. ஒன்றும் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எடுத்துகிட்டு வந்தது 8.5 கிராமும், நீ என்னம்மா நான் 3 பவுனு 4 பவுன் 5 பவுனுக்கு பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார். நம்ம லேடிஸ் அண்ணாவே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தானேங்க கோல்டன்னா. நான் போனது ஒரு 1.5 பவுன் 2 பவுனில் வாங்கலாம். ஏன்னா ஹஸ்பண்டை கூட்டின்னு போனால் மேல் கொண்டு போட்டு கொடுப்பாரு, இல்லை வாங்கி கொடுத்துருவார் அன்னிட்டு தான் நான் போனேன். சரி அன்னிட்டு அங்கே எனக்கு என்னோடய பட்ஜெட்டில் அந்த டாலர்ஸ் இல்லை. சரி இந்த டாலர் வேண்டாம், எங்கள் ஹஸ்பண்ட் வேறு ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொல்கிறதுனால வேறு ஆலோசனை பண்ணியிருக்கேன். சரி அது என்ன அன்னிட்டு நான் சொல்கிறேன். சரி இப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்திருக்கோங்க. அங்கே அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உள்ள எல்லாமே கிட்ட ஒரு 30 வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க.
நான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஐட்டம்ஸு ஒரு மனுஷனால் சாப்பிட முடியாதுன்றது தான் என்னோடய ஃபீலிங்கு. அப்போது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு விரும்புவாங்களும் இருப்பாங்கல்ல. ஸோ சும்மா தான் உங்களுக்கு ஒரு டைம் பாஸுக்கு தான் காட்டிகிட்ருக்கேன். இதெல்லாம் போயிட்டு இது மாதிரி பசங்க ஃபேமிலியோடு போயிட்டு சாப்பிட்டு வந்தது எனக்கு ஒரு திருப்தியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் சாலடு செக்ஷனுங்க. இது வந்து நம்ம பருப்பெல்லாம் ஊற வைப்போம்ல, ஹெல்த்துக்கு நல்லதுன்ற மாதிரி அந்த பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு எல்லா பருப்பும் இருந்துச்சுங்க. அதில் நவதானியம் மாதிரி போட்டு ஊற வச்சுட்டு அது ஒரு இது மாதிரி பண்ணி நின்றாங்க சாப்பிட்றதுக்கு. இது என்னோடய பிளேட்டுங்க. நான் சாப்பிட்றதுக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். என் பசங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறமா அந்த டெசர்ட் என்னவோ போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்கங்க. இதெல்லாம் ப்ரௌனியோ கிவ்னியோ, இது என்ன டேஸ்ட்டானு எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கல. அப்புறமா நான் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கினேன். அப்புறமா அந்த மில்க் ஷேக் ஏதோ சூப்பராக இருந்துச்சுங்க, அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இது பாம்கின் இல்லைங்க, பூசணிக்காய், அதில் ஒரு கேசரி மாதிரி பண்ணியிருந்தாங்கங்க, நல்லா இருந்துச்சு. அது ஹெல்த்துக்கு நல்லதுன்னுட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஜூஸ் தாங்க எனக்கு பிடிச்சின்னு இருந்துச்சு. பசங்களும் ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எப்போவோ ஒரு நாள் இது மாதிரி வெளியே கூட்டின்னு போயிட்டு பசங்களை ஃபேமிலியோடு தான் போவேங்க. எங்கே போனாலும் எங்கள் பசங்களோட தான் நான் போவேன். ஹஸ்பண்டு நாங்கள் போயிட்டு தான் வருவேங்க. இது மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு இது மாதிரி போகும்போது எங்கள் அத்தாவை எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்பா எங்கள் அம்மா அப்பா கூட கூட்டின்னு வந்தால் நல்லா இருந்திருக்கும், அத்தாவை கூட்டின்னு வந்தால் நல்லா இருந்திருக்கும்ன்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது வந்து நான் ஒரே நாளில் சேர்த்து வச்சு வாங்கினதில்லை. ஒரு காயினுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. கொஞ்சம் நம்ம நினச்சதெல்லாம் வாங்கிட முடியாது. எதை பார்த்தது ஒரு சில நேரத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா இது மாதிரி குட்டி குட்டியாக காயின்ஸ் வாங்கிட்டு நம்ம என்றைக்காவது ஒரு பல்காக செஞ்சுக்கலாம். நான் வந்து ஆக்சுவலி என்னோடய தாலி செயின் 7 சவரம் இருக்குங்க. அது வந்து கனமாக இருக்கிறதுனால இங்கே பேக் பெயின் வரும். ஸோ அதனால் அந்த செயின் நான் கைட்டு வச்சுட்டேன். அதுக்கு ஸ்டோன் டாலர் இருக்குது என்கிட்ட. சரி பிளெயினில் வாங்கலாம். நான் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் போடும் போதெல்லாம் பிளெயினில் வாங்கணும். லக்ஷ்மி காசு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இல்லை, அந்த காலத்துலனே அந்த டாலர் வச்சுட்டு பிளெயின் செயின் போடுவாங்கல்ல, அது மாதிரி நினச்சிட்டு தான் நான் ஷாப்புக்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறமா வாட்ச் வாங்கலாம் கோல்டு லோன் நினச்சிட்டு திருப்பி மனசு மாறிடுச்சு. என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், 8 கிராம் 1/2 கிராம் என்கிட்ட 8.5 கிராம் கிட்ட நான் சேர்த்து வச்ச காயின்ஸ் இருக்குது. இன்னும் 1 பவுன் கிட்ட நான் போட்டு 2 பவுனில் வாங்கிக்கோமா டாலரு அப்படின்னு சொன்னார். சரி 2 பவுனில் இன்னும் 1 பவுன் சேர்த்து வாங்கிக்கோன்னு சொன்னார் இல்லை, அதனால நம்ம வாட்சியாக வாங்கலாம் 2 பவுனில் நினச்சிட்டு நான் அந்த டாலர் கூட விட்டுட்டேன். அது வெயிட்டும் கூட இருக்கிறதுனால நான் விட்டுட்டேன். அப்புறமா அந்த வாட்சு கிட்ட போனால் வாட்சு அந்த பேட்டர்ன் இருக்கும் இல்லைங்க, என்ன சொல்லுவாங்க டைலா, அந்த டைல் வந்து தனியாக வாங்கணும் நம்ம. டைட்டன்னு அது மாதிரி பிராண்டு ஐட்டமோ அதுக்கே 7000 8000 அப்படி இருக்குது. ப்ளஸ் அந்த ஸ்டாப் சைடு இருக்கிறதெல்லாம் கோல்டில் வருது, அது 2.5 பவுன் அப்படி இருக்குது. என்னடா என்ன பண்ணலான்னு அங்கிருந்து எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணேன். எங்கள் அக்காவுக்கு தங்கச்சிக்கெல்லாம் கால் பண்ணால் எங்கள் அக்கா என்ன சொன்னாங்க, வேண்டாம் நீ வந்து கோல்டு வாட்ச் உனக்கு எதுக்கு, நீ என்ன டெய்லி ஆஃபீஸாக போகிற, இல்லை எப்போ ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு, வேறு ஏதாவது வாங்கிக்கோன்னாங்க. நான் அடுத்த வீடியோவில் என்ன வாங்க போகிறேன்னுட்டு தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோ போடுறேன், அதையும் ஷாப் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எதுவும் வாங்கலை, பார்த்துட்டு அந்த காயின்ஸ் எடுத்துன்னு போய் பார்த்துட்டு என்ன வாங்கணும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு வந்துட்டேன். சரிங்களா, அடுத்த வீடியோவில் நான் என்ன வாங்க போகிறேன்னுட்டு உங்களுக்கு கிளியராக அந்த பொருள் என்ன பொருள்ன்னுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன். சரிங்களா, எங்கே மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா, இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை அது கரெக்டாக இருந்தால் நான் அதே ஃபாலோ பண்ணுறேன், ஒருவேளை அது தப்பாக இருந்தால் நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம திருப்பி அடுத்த வீடியோவில் நான் என்ன வாங்குறேன்னுட்டு உங்களுக்கு அந்த வீடியோ ஒரு vlog-ஆ போடுறேன். சரிங்களா, பாய், டேக் கேர்.